சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல், தாவேகா அரசு கடந்து வந்த 100 நாட்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகிறது. இத்தனை நாட்கள் கடந்து வந்த பாதை வெற்றி பாதையாக அமைந்ததா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் மே மாதம் 10ஆம் தேதி பொறுப்பேற்று கொண்டார். அவருடன் அன்றைய தினம் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். தொடர்ந்து மே 21ஆம் தேதி நடைபெற்ற 2வது அமைச்சரவை விரிவாக்கத்தில் 23 பேரும், மே 22ஆம் தேதி நடைபெற்ற 3வது அமைச்சரவை விரிவாக்கத்தில் 2 பேரும் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தாவேகா அரசின் செயல்பாடு எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகிறது. பதவியேற்ற அந்த நாள் மே 10 முதல் இந்த நாள் 100வது நாள் வரை தாவேகா அரசின் செயல்பாடு எப்படி என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற மே 10ஆம் தேதி 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும், பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை ஒழிக்க 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்பவைதான் அவை. அடுத்தது 717 டாஸ்மாக் கடைகள் அடைப்பு. குறுகிய நாட்கள் இடைவெளியில் புதிய அறிவிப்புகள் வெளிவர தொடங்கின. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், வழிகாட்டு தளங்கள் அருகே செயல்பட்ட 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 2% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். இதன் மூலம் 58% இருந்த அகவிலைப்படி 60% உயர்ந்தது. அடுத்தது பயிர்க்கடன் தள்ளுபடி பொறுத்தவரை மாநிலம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்கள் சீரமைத்து சுவையுடன் கூடிய தரமான உணவுகளை விநியோகம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். தொடர்ந்து குறு விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 50,000 பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய அவர் உத்தரவிட்டார். அதன் பிறகு மே 27ஆம் தேதி டெல்லி சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை, தமிழக மீனவ பிரச்சினை உட்பட 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் அளித்தார். அடுத்தது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பொறுத்தவரை ஜூன் 9ஆம் தேதி குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு அரசு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவித்தார். இதைத் தொடர்ந்துதான் கடந்த 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் திருமணமாகும் பெண்களுக்கு திருமண நாளில் அண்ணனின் சீர் என்ற திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டுப்புடவையும் வழங்கப்படும். குடிசை வீடுகளுக்கு பதிலாக 70,000 கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். +1 மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டிலுடன் கூடிய நவீன சைக்கிள் வழங்கப்படும்.
அரசு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது, பட்ஜெட்டில் 125 வாக்குறுதிகள். அதாவது நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். பட்ஜெட் தொடர்பாக கருத்து தெரிவித்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் தாவேகா தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் 125 பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது என்றார். இதற்கு மத்தியில் சத்தம் இல்லாமல் ஒரு சாதனையை தமிழக தொழில் துறை செய்துள்ளது. அதாவது 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 1,21,788 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 1,02,514 கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அடுத்தது, தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு பொறுத்தவரை குறிப்பாக இதற்கு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மற்றும் போடப்பட்ட 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 67,452 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இதன் மூலம் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைக்க உள்ளது. அதுவும் தொழில் முதலீடுகள் அனைத்தும் ஒரே பகுதியில் குவிந்து விடாமல் 23 மாவட்டங்களுக்கு பரவலாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக தொழில் நிறுவனம் அமைய இருக்கிறது. அடுத்தது, முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பொறுத்தவரை சத்தம் இல்லாமல் தொழில் புரட்சியை தாவேகா அரசு ஏற்படுத்தினாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, மின்தடை பிரச்சினை, குப்பைகள் சரியாக அகற்றப்படாதது உள்ளிட்டவை புதிய அரசின் மீது குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டுள்ளன. கடந்த கால ஆட்சிகளில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும், அல்லது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும். ஆனால் இப்போது புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேகாவுக்கு திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக உள்ளன. 100 நாள் ஆட்சி எப்படி? அதாவது சட்டசபையில் இரு எதிர்க்கட்சிகளில் கேள்வி கணைகளை தாவேகா அமைச்சர்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது. எதிரில் இருப்பவர்கள் சட்டசபை அனுபவத்தில் பலம் தின்று கோட்டை போட்டவர்கள் என்றாலும் ஆளும் தரப்பினரும் அதை ஒரு சவாலாக ஏற்று சமாளித்து வருகின்றன. மொத்தத்தில் கடந்த 100 நாள் தாவேகா ஆட்சி ஊழலுக்கு எதிராக தனது பார்வையை அழுகு பார்வையாக அதிகரித்துள்ளதுடன் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று வருவதாகவே தெரிகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான கேள்விக்கான பதில் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.